ஒரு விதத்துல அவ கடையில இல்லாம வெளியில போனது கூட நமக்கு நல்லதுதான். எப்படி சொல்றீங்க? கடையில இருந்தா கண்காணிப்பு ஜாஸ்தியா இருக்கும், சிசிடிவி கேமராவும் இருக்கும். அதையெல்லாம் மீறி நம்ம காரியத்தை சாதிக்கிறது கஷ்டம். ரோட்லன்னா பிரச்சனையே இருக்காது. ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த பார்த்து வேனை மடக்குனா போதும், நம்ம மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு நீ ஒரு ஆள் மட்டும்தானே இருக்க. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டீமே இருக்கு. என்ன சீசன் டைம், எந்த பஜார்ல யாருக்கு பிளேடு போட்டுருக்காங்களோ தெரியல. சரி விடு, முடிச்சிடலாம். அப்போ ஈஸியா முடிச்சிடலாமா? நீ நினைக்கிற மாதிரி இது ஈஸியான வேலை இல்ல. இதுதான் ரொம்ப கஷ்டம். கடையில ஒரு இடத்துல தான் கேமரா இருக்கும், ரோட்ல எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கும். மாருதி வேனை மடக்கணும்னா நிறைய ஆள் வேணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ரோட்ல பண்றதுக்கு நிறைய பேருக்கு தண்டை அலணும், கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும். எனக்கு செலவை பத்திலாம் கவலையே இல்ல. பிளான் போட்டது நடக்கணும், அவ்வளவுதான். அப்ப பிரச்சனையே இல்ல, விடு. இப்பவே ஒரு போனை போட்டு அசம்பிள் பண்ணிடலாம். நகைய ஃபுல்லா பறிக்க சொல்லு, மத்தவங்கள நல்லா அடிக்க சொல்லு. அவளை மட்டும் ஒண்ணும் பண்ண வேணாம். அப்படியே அலுங்காம குலுங்காம விட்டுற சொல்லு. நமக்கு பிடிக்காதவ கையில சிக்குனா 4 சாத்து சாத்தினா தானே திருப்தியா இருக்கும். நான் சொல்றத மட்டும் செய். என்னம்மா வித்தியாசமான வில்லியா இருக்கீங்க? போதும், நாம இங்க பேசிட்டே இருந்தோம்னா அவ போய் டிசைனை காட்டிட்டு திரும்பி வந்துருவான். நீ முதல்ல கார்ல ஏறு. சரி, ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி டீம் செட் பண்ணு. தோ சொல்லிடுறேன் மேடம். ஹலோ. டேய் மார்ட்டி, சொல்லுங்கக்கா. ஒரு பொண்ணு நிறைய நகை எடுத்துக்கிட்டு மாருதி வேன்ல போயிட்டு இருக்கு. நான் இப்ப அந்த வேன் பின்னாடி தான் கருப்பு கலர் கார்ல வந்துகிட்டு இருக்கேன். வள்ளுவர் சாலை கிட்ட வந்ததும் மடக்கிடணும். சரிக்கா. முதல்ல வேன் நம்பரை சொல்றேன், குறிச்சுக்கோ. ஏய், அந்த செல்லு. TN10 TN10 BB 1588. 1588. நீ எங்க வந்து எப்படி பண்ணணும்னு இப்ப சொல்றேன், கேட்டுக்கோ. நான் சொன்னதை சரியா செய்யணும், சொதப்பிராத. சரியா? ஓகேக்கா. ஏய், வண்டியில் உட்கார். மேடம், இந்த வண்டி தான். ஃபாலோ பண்ணுங்க மேடம்.
டேய் சாவுக்ராக்கி. டேய் அறிவில்ல உனக்கு? ஏய் எங்கடா பார்த்து வண்டி ஓட்டுறீங்க? ஏய் டேய் நீ எங்கடா பார்த்துட்டு வந்த? நான் எங்க பார்த்து ஓட்டுறேனா? நீங்க வந்து இடிச்சிட்டு என்ன பிரச்சனை பண்றீங்களா? டேய் ஏய். பின்னாடி 2 பொண்ணுங்க இருந்தா கண்ணு தெரியாதா? ஏய் இறங்குடா. சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய் ஏய் இறங்குடா. கீழ இறங்குடா. ஏய், வெளில வாடா. வாடா இப்படி. அடிங்க. ஏய் ஓட்டனா. போட்டு ஏய், வச்சுக்க. எங்ககிட்ட அவன் வேலையை காமிக்கிறியா? அண்ணா 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 விட்டுருங்கண்ணா அண்ணா பாவண்ணா ப்ளீஸ்ண்ணா ஏய் அண்ணா அடிக்காதீங்கண்ணா அண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா please. வாடா. ஏய் நீ என்ன உனக்கு வகாலுதா? அண்ணா சார் ஏய், அண்ணா அடிக்காதீங்கண்ணா அண்ணா ப்ளீஸ் சார் சொல்ல கேளுங்க சார் யாருக்கு ஆமா, இது? சார் சார் விட்டுருங்க சார் அண்ணா அண்ணா சார் ப்ளீஸ் விட்டுருங்கண்ணா போடா. சுந்தரி உள்ள போடா. ஏய் ஐயோ சார் ப்ளீஸ் சார் ஐயோ பூங்குடி நகை எடுத்துட்டு ஓடி வரா பாரு பூங்குடி அவள புடி அவகிட்ட பேக்க புடுங்க ஹேய் குடி விடு குடி விடு பேக்க விடு விடு குடு விடு ஏய் பேக்க விடு குடி ஏய் 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 குத்ரா. ஏய் விடு என்ன விடு விடுறி ஏய் விடுறி சொன்னா கேட்க மாட்டேன். ஏய், விடு விடுறி ஏய். ஏய் ஏய் அவள விடு ஏய், என்ன விடுங்க அக்கா நீ போக்கா. ஆட்ட முடியும். விடு அண்ணா ஏய், விடுங்க ஏறா. கையில வர. என்னடா பண்றீங்க பேக்க விடுங்க நல்லா கட்டு. கட்டு. நல்லா கட்டு. என்ன பண்ற? விடுங்க ஏய் டேய் ஏய் போடா. டேய் ஏய் ஏய் நம்ப மாட்டேன் நீ. ஏய் நில்றா டேய் டேய் நில்றா. ஏய் நில்றா சுந்தரி. டேய். திருட திருட யாராவது புடிங்க யாராவது காப்பாத்துங்க திருட அவங்க நல்லா பாத்தீங்கல்ல? போலீஸ்க்கு சொல்லிடலாமா? வேணாண்ணா முதல்ல ஓனர் கிட்ட போய் நடந்ததை சொல்லுவோம் அவர் போலீஸ் கிட்ட சொல்லிடுவாரு வாங்க ஆ. இப்படி ஆயிடுச்சு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல வாங்க போலாம் என்னாச்சு? சார் நாங்க வேன்ல போயிட்டு இருந்தோம் அப்ப 2 பேர் பைக்ல வந்து வேன் மேல மோதி தகராறு பண்ணி இவங்களெல்லாம் அடிச்சு போட்டு நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க சார் என்னது நகை பறி போயிடுச்சா? ஆமா சார் அவங்க நடந்துகிட்டத பார்த்தா திட்டம் போட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா பார்த்தா பிளான் பண்ண மாதிரி தான் தெரியுது.
ஆனா யாரா இருக்கும்? அவங்க யாருன்னு தெரியாது சார். இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே இல்ல. ஆனா அவங்க தோற்றத்தை பார்த்தா தப்பான வேலை பார்க்கறவங்க மாதிரி தெரிஞ்சது சார். தப்பான வேலை பண்றவங்கள தோற்றத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் தான். ஆனா போலீஸ்க்கு யாராவது ஃபோன் பண்ணீங்களா? இல்ல, பண்ணல சார். ஏன் பண்ணல? நாங்க பண்ணலாம் தான் சார் சொன்னோம். ஆனா பூங்கொடி தான் வேண்டான்னு சொல்லிட்டா. ஏன் வேணாம்னு சொன்ன? பயமா இருந்துச்சு சார். என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பம். இவங்க 2 பேருக்கும் அடி வேற பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயம். அதனாலதான் முதல்ல உங்களை பார்த்து சொல்லலான்னு இங்க வந்துட்டோம். சூப்பர். சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்ட. இந்த லதா சும்மா இல்ல, நினைச்சத முடிக்கிறவ. மொத்தமா அடிச்சிட்டீங்களா? இது மட்டும் இல்ல, கூட வந்தவங்களையும் மொத்துன்னு அடிச்சோம். ஆனா நீங்க போட்டோ அனுப்புன பொண்ணை மட்டும் ஒரு அடி கூட அடிக்கல. குட், பக்கா. நீ சொன்னதுனால தான் அவளை சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்ல நான் 2 இழுப்பு இழுத்துட்டு வந்திருப்பேன். ஆமா, நமக்கு பிடிக்காதவங்கள சான்ஸ் கிடைக்கும் போது வச்சு செய்யணும்னு நினைப்போம். நீ ஏன் சும்மா விடணும்னு சொன்ன? அவளை அடிச்சிருந்தா உடம்புல மட்டும்தான் காயம் பட்டிருக்கும். ஆனா அது பத்தாது. மறக்கவே முடியாத மாதிரி அவ மனசுல அடிக்கணும். அதுதான் என்னோட பிளான். எனக்கு சுத்தமா புரியல. எல்லாரையும் அடிச்சிருந்தா இது திருட்டு கேஸ்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவளை அடிக்காம விட்டதுனால கடை மேனேஜருக்கும் மத்தவங்களுக்கும் முதல்ல அந்த பூங்கொடி மேலதான் சந்தேகம் வரும். மொத்தமா அவ மேலதான் குத்த சொல்லுவாங்க. செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிட்டு முழிப்பான். இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டம் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது தான். சூப்பர். திருடங்க நாங்க கூட இப்படி பிளான் பண்ணதில்ல. ஆமாக்கா, என்னதான் இருந்தாலும் படிச்சவங்க தான். சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க. மறுபடியும் ஏதாவது தேவைப்பட்டா நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே, நாங்க வரோம். ம். சார், என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது? யாரு பண்ணிருப்பாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் சார் அது? நீங்க 3 பேரும் வேன்ல ஒன்னா தானே போனீங்க? ஆமா சார். திருட வந்தவன் டிரைவரையும் காமாட்சியும் அடிச்சிருக்கான். அவங்க உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கு. ஆனா நீ அலுங்காம குலுங்காம புது பொண்ணு மாதிரி வந்திருக்க. இது எப்படி? சார், வந்தவங்க முதல்ல டிரைவரையும் காமாட்சியும் போட்டு அடிச்சாங்க சார். அப்போ ஒருத்தி வந்து என் கையில இருந்த பேக்கை புடுங்கிட்டு ஓடுனா. அவளை துரத்திக்கிட்டு போன என்ன கட்டி போட்டுட்டு அந்த பேக்கை எடுத்துட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க சார். உன் கைய கட்டிட்டு போனானா இல்ல கட்டிட்டு போ சொன்னியா? சார், என்ன சார் சொல்றீங்க? என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் இல்ல, கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். சார், வந்து வேலைக்கு சேர்ந்த 2 நாள்லயே நீ மேல ப்ரொமோஷன் வாங்கிட்டு வந்தப்பவே நினைச்சேன் ஏதோ உங்ககிட்ட கிரிமினல் புத்தி இருக்குன்னு. ஆனா அது நகையை திருடிக்கிட்டு போற திட்டம்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி சொல்லாதீங்க சார். அந்த வார்த்தை இவங்க பட்ட காயத்தை விட எனக்கு வேதனையை தருது சார். இந்த வசனம் நடிப்புலாம் எனக்கு நல்லா தெரியும். அப்போ போலீஸ்க்கு அவங்க ஃபோன் பண்ணலான்னு சொன்னப்ப நீ ஏன் தடுத்த? அது நான் பயத்துல சொன்னேன் சார். அவங்க நீ செட் பண்ண ஆளு. நீ தான் அவங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்து அடிக்கிற மாதிரி அடிச்சு பறிக்கிற மாதிரி பறிக்க சொல்லியிருக்க. இல்ல சார், சத்தியமா இல்ல. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது சார். இந்த ஜுவல்லரியோட பேர் மீடியால அடிபடக்கூடாதேன்னு பாக்குறேன். மரியாதையா அவங்கள நகையை கொண்டாந்து ஒப்படைக்க சொல்லிடு. என்ன நம்புங்க சார், ப்ளீஸ்.
நாங்க எத்தனையோ வருஷமா எத்தனையோ மில்லியனர் வீட்டுக்கு இதை விட காஸ்ட்லியான நகையெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு பத்திரமா திருப்பி கொண்டு வந்திருக்கோம். முதல்ல உன்னை நம்பி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். சார் சத்தியமா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். நீ இப்படியே சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நானும் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். இங்க பாரு, கடைசியா கேக்குறேன், உண்மையை சொல்லு. தெரியாத உண்மையை சொல்லுன்னா நான் எப்படி சார் சொல்லுவேன்? இப்ப நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்க வந்து கேக்குற மாதிரி கேட்டா எல்லா உண்மையும் தானா வரும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார் சார் சொன்னா கேளுங்க சார். ஓகே, சீக்கிரம் வாங்க. ஓகே, தேங்க்யூ. போலீஸ் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க வந்த பிறகு உண்மையை சொல்லலனா உன் பட்டையை உரிப்பாங்க. சார் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் சார். இதை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, ஃபோன் பண்ணு. குண்டுமணி நகை கூட குறையாம கொண்டு வந்து சேர்க்கணும். போலீஸை நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ சார், நான் பூங்கொடி பேசுறேன். என்னாச்சு பொங்குடி? இப்ப என்ன சொல்றாங்க? என்ன திருடின்னு சொல்றாங்க சார். நான் தான் ஆள் வச்சு திருடினேன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. நீ தைரியமா இரு பொங்குடி, நான் உடனே அங்க வரேன். யார் அந்த பொண்ணு? நான் சொன்ன பொண்ணு தான் சார். பார்க்க சுண்டைக்காய் சைஸ்ல இருந்துகிட்டு ஜுவல்லரிலே கை வைக்கிறியா? வாள் பேர் என்ன? அவன் இப்ப எங்க இருப்பான் சொல்லு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஓங்கி அரைஞ்சனு வை, பச்சை குத்துன மாதிரி கை கன்னத்துல பதிஞ்சிரும். சொல்லு. எனக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சொன்ன நம்புங்க சார். ஐயா எவ்வளவு அன்பா கேக்குறாரு, அவர்கிட்டயே போய் சொல்றியா? நான் உண்மையை தாங்க சொல்றேன். யாருமே என்ன நம்ப மாட்டீங்க. உன்ன மாதிரி எத்தனை திருட்டு கும்பல நாங்க பாத்திருப்போம். உன்னெல்லாம் லாக்அப்ல வச்சு அடிச்சாதான் உண்மையை சொல்லுவ. வாடி. நான் ஒரு தப்பு பண்ணல சார். சொன்ன நம்புங்க சார். மா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், இவங்களை ஜீப்ல ஏத்துங்க. சார் 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 மேடம், ஒரு நிமிஷம் சார். நடந்தது இந்த பொண்ணு என்கிட்ட போன சொன்னா. இவளுக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். நீ யாரியா? சார், ஐம் ஜீவா, மாயாவதி குரூப் ஆஃப் கம்பெனி எம்டியோட பையன் சார். உங்களை மாதிரி பெரிய குடும்பத்து ஆளுங்களுக்கெல்லாம் இவ கூட என்ன சார் வேலை? ஏன் இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் சகவாசம் வச்சிருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு இல்லை சார். இவ என்னோட உட்பி. கொஞ்சம் டைம் கொடுங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்டு சொல்றேன். சரி, போங்க. வா. உங்கடி அழாத, நான் தான் வந்துட்டேன்ல. இல்ல சார், உங்களையும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாம உங்களையும் இந்த பிரச்சனையில இழுத்து விட்டுட்டேன்னு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சொல்றது கவனமா கேளு. கண்டிப்பா திருட ஏதோ ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போயிருப்பா. அது என்னன்னு யோசிச்சு பாரு. யார் திருடினாங்க, அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் நீ யோசிச்சு சொல்லு. இது பாரு பொங்குடி, டென்ஷன் ஆகாத, நிதானமா அந்த இன்சிடென்ட்டை ஒவ்வொன்றா யோசிச்சு பாரு.
ஆமா சார், ஒரு அடையாளம் இருக்கு சார். என்ன சொல்லு. அந்த பேக்கை எடுத்துட்டு ஓடின பொம்பளை கையில பச்சை குத்தி இருந்துச்சு சார், லதான்னு.